பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே உட்காரும்படியாக இந்த ஹெவன் டிவியும் இந்த மகளிர் மண்டாட்டு ஜெப நிகழ்ச்சி மூலமாக உங்கள் இல்லங்களை வந்து உங்கள் கூட இருந்து தேவனை பாடி மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வாக்குத்தத்தத்தோடு உங்களோடு இடைப்பட இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்காகவே உங்கள் மத்தியிலே வந்திருக்காங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு கூட இப்ப யாரும் இல்ல, பேசுறதுக்கு யாரும் இல்ல, இல்லாட்டா எனக்கு காரியங்களை எடுத்து சொல்லுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களுக்காகவே உங்களோடு இடைப்படுவதற்காக இந்த நேரத்திலே பிரத்யட்சணமாக வார்த்தைகளோடு உங்களோடு பேச இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை இருதயத்தை திறந்தவர்களாய், ஆண்டவரே எனக்காக என்ன வார்த்தை தரீங்க, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த காலை நேரத்தில் கேட்போமா? இந்த காலை நேரத்தில் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய துதிகளை ஏறெடுப்போம். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம துதிகளை கேட்டு நம்ம விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்க வல்லவராக இருக்கார். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இயேசுப்பா நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த காலை நேரத்துல துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அப்பா துதிக்கிறதுக்கு எங்களுக்கு மனம் இல்லாமல் இருந்தாலும் அப்பா, ஒவ்வொரு காரியங்களை நினைக்கும் போது ஆண்டவரே உங்களை துதிக்காம இருக்க முடியாது. கர்த்தாவே, நீர் பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள் அப்பா, அளவே இல்லாத உம்முடைய இரக்கங்களை நினைக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொஞ்சம் பலம் இருந்தாலும் அப்பா, ஒருவேளை மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் எங்களிடத்துல இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு உமக்காக நிற்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்களே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே ஒருவேளை கர்த்தாவே எங்களுக்கு தாங்க முடியாத துயரங்கள், தூக்க முடியாத ஆண்டவரே எங்களுக்கு துயரங்கள் இருந்திருக்கலாம்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்த நேரம் அப்பா, உம்முடைய கரங்களினால எங்களை மறைத்து கர்த்தாவே எங்களுக்கு முன்னாக போய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா வழியும் எங்களுக்கு கிளியர் அவுட் பண்ணி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பசும் தரையிலே நடப்பது போல எங்களை அப்பா ஆரோக்கியமாக நீர் கூட்டி செல்லுகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக அக்னி ஆஸ்திரங்களை எய்தாலும் கர்த்தாவே நீர் அதை மறைத்து கர்த்தாவே நீர் அதை வாங்கி கொண்டு கர்த்தாவே எங்களை நீர் ப்ரொடெக்ட் பண்ணி கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அடையெடுத்து வைத்து ஆண்டவரே முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே நீ நடத்தி செல்லுகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கரடு முரடான பாதை வந்த போதும் அப்பா நீ கைகளிலே தூக்கி கொண்டு ஆண்டவரே
சோத்திரிக்கிறோம். உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி சுமந்தபடினாலும் சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. அநேகர் எங்களை விழத்தள்ள ஆண்டவரை இவன் விழுந்து போவான் என்று பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே அப்பாம சோத்திரிக்கிறோம். எங்கள் கால்களை கண்மலையின் மேல் எடுத்து நிறுத்தி கர்த்தாவே எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கும் புது பாட்டை நீர் எங்களுக்கு தந்தபடினாலும் சோத்திரிக்கிறோம். அப்பா இதற்கு நாங்கள் எவ்வளவும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை பார்க்கும்போது அப்பா நாங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோ அப்படிப்பட்ட நீதிமான்களோ அல்ல கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை நீதிமான்களை ஆக்கி ஆண்டவரே இம்மட்டுமா நம்முடைய சமூகத்திலே நிலை நிற்கும்படியாக அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே வழி நடத்துகிறபடினால் உம்மை சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. இந்த காலையிலே ஆண்டவரை எழும்பி கர்த்தாவே உம்மை துதிப்பதற்கு என் வாழ்நாள் இந்த ஒரு நாளை கூட கர்த்தர் கூட்டி தந்தபடினாலும் சோத்திரிக்கிறோம். அப்பா எவ்வளவு ஆண்டவரே பலகீனங்கள் காணப்பட்டாலும் அப்பா ஆண்டவரே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தாவே எங்களை நிறுத்தி இருக்கிறபடினாலும் சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பாட மகிமைப்படுத்த கர்த்தர் கூட இருங்க. நீரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். உம்முடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே பலனடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காலை நேரத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? நமக்கு முன்னாலே போய் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். பாடுவோமா? ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் நமக்கு முன்னாடி எரிகோ கோட்டை இருந்துன்னா சொல்ல முடியுமா? பயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு உன் மனசிட்ட கேட்டு பாருங்க. இந்த காலை நேரத்தில் எரிகோ போட்டு, அதாவது உங்களால் நிமிர்ந்து அடுத்த பக்கம் என்னன்னு பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை நிற்குது. இனி நெக்ஸ்ட் டே வாட் இஸ் மை ஸ்டாட்டஸ், வாட் இஸ் மை லெவல், நான் இருப்பேனான்னு கூட தெரியாத அளவு வியாதியின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம், இல்லாட்ட பிரச்சனையின் மத்தியில் இருக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, சொல்ல முடியுமா விசுவாசமாக? பயமும் இல்லை கலக்கமும் இல்லை.
அந்த வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படிதானே? வராது. ஏன்னா நம்ம நிலைமை அப்படி. இந்த வார்த்தை எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம்மளோட பேரு விசுவாசிகள் இல்லையா? அந்த விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கையிட போறோம். இன்னைக்கு முழுவதுமாக உங்க முன்னாடி நிக்கிற அந்த எரிகோ கோட்டமா அது மாத்திரம் தான் தெரியும். அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியாம நிலைமையில இருக்கீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்க முன்னாடி உங்க ப்ராப்ளம் மாத்திரம் தான் கண்ணை மறைச்சிட்டு இருக்குன்னா, விசுவாச வார்த்தைகளை உங்க வாயிலேருந்து உரித்தாக்குங்க. பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. என்னைக்கு நீங்க கலங்குறீங்களோ உங்களுடைய வாழ்வு அண்டோடு போயிடும். ஆனால் அதே நேரம் அரை கட்டி கொள்ளுங்களேன். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, நீங்க அரை கட்டி கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுடைய கலக்கம் உங்களை விட்டு காணாமல் போயிடும். அந்த வார்த்தை உங்க பக்கத்துல கூட இருக்காது. விசுவாசமே ஆண்டோடைய சமத்துல இருங்க. எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரி, வெள்ளம் அடிச்சு போயிட்டு இனி ஜானன மொழலன்னு நம்ம பேசி கொண்டிருக்கலாம். உங்களுக்காக தேவன் பேசுகிறாங்க. விசுவாசமாக, பயமும் இல்ல, கலக்கமும் இல்ல, யார் எனக்கு முன்னாடி இருக்கிறான்னு சொல்லி நீங்க நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக துதிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தீங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை என்று சொல்லி உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக, ஆண்டவரே யோர்தானின் வெள்ளம் எங்களை அடித்து செல்ல ட்ரை பண்ணாலும், எரிகோ கோட்டை எங்களை முன்னேற விடாதபடிக்கு பிளாக் பண்ணாலும், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் என்று சொல்லி நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக, உம்மை மாத்திரமே எங்களுடைய கண்கள் பார்த்து செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். Thank you Father. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாக பாடணும் இல்லையா? எனக்கு பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? எனக்கு பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, ஏன்னா என் கூட என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்ப்போம் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை தருகிறார் என்று பார்க்கும்போது, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அது ஒரு வாக்கு தத்துவமாய் தேவன் தருகிறார். நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன். அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் 2 வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. முதலாவது, நமக்கு முன்னே தேவன் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டரோ அல்லது ஒரு பெரிய சிஎம்ஓ பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டரோ வரும்போது எல்லாருமே முன்னால் ஒருத்தவங்க போய் அந்த இடத்த எல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது தடைகள் இருக்கிறா, ஏதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஜடிஸ் நடக்குது இல்லையா? அப்படி ஏதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. சரியா? அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புது மாதத்தை, இந்த மே மாதத்தை நீங்கள் தொடங்குறீங்களா? நான் உங்களுக்கு முன்னே போய் உனக்கு ஏதாவது தடை இருக்கா, ஏதாவது காரியம் கோணலாக இருக்கா அப்படின்னு நான் போய் ஒன்றை அனுப்புறதற்கு முன்பாக நானே போய் காரியங்களை பார்த்து அதை கச்சிதமாய் முடிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம், ஐயோ இந்த மாதம் 4 மாதம் முடிந்து விட்டது, 5ஆம் மாதம் தொடங்கி விட்டது, நான் என்ன பண்ண போகிறேன் நினச்சி இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரே உங்க கருத்துல தகுறேன், நீங்க முன்னா போங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் நமக்கு முன்பாக அவர் நடப்பார். ஏன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்போது அவளுக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவளை நடத்தினாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாருங்க, முன்னாலே நம்ம பின்னாலையும் பார்க்கும்போது அந்த 45வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு முன்பாக தேவன் சொல்கிறாரு, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஒருவேளை உங்கள் சத்துருக்கள், இன்றைக்கி நம்ம ஜாதி அதெல்லாம் இல்லை அப்படின்னா, அந்த ஜாதின்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்குள்ளாக அம்மோனியர், அமலேக்கியர், எபூசியர், எமோரியர் அப்படி நிறைய ஜாதிகள் இருந்தாங்க. இவங்களை எல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு முன்பாக முறியடித்து இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே போக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நுழைய முடியாதபடி ஏதோ உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது வியாதி அல்லது ஒரு துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள் ஒருவேளை ஒரு மேலே ஏறி அப்படி நின்றுட்டு இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அது எல்லாத்தையும் நான் கீழ்ப்படுத்தி போடுன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு பிள்ளைகளை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, சுற்றி இருப்பவர்களை குறித்த கவலை, வேலை
குறித்த கவலை, இன்னும் என்னென்னமோ ஒரு வீடுலேயே பிள்ளைக்கு லைஃப் எப்படி இருக்குமோ இப்படி நிறைய கவலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முன்ன போனால் எனக்கு முன்னால் நிற்கிற அத்தனை நான் கீழே அடக்கி உன்னை என்ன செய்வேன், சமவெளியாக்கி உன்னை கூட்டி கொண்டு போவேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்னென்னா, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அப்படின்னா, ராஜாவின் இடைக்கட்டுனா பெருமை. இன்னைக்கு பெருமையினால தான் நிறைய காரியங்கள், ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். பாருங்க, இன்னைக்கு வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்போ இன்றைக்கி இப்போ நமக்கு முன்னால் பெருமையோ, நம்ம படிப்பு ஓரளவு பெருமைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், படிப்பு, நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் நம்ம முன்னே இருக்குன்னா, ஆண்டவர் அதெல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்து போட்டு அதை அவிழ்த்து போட்டு இன்னைக்கு அவருக்கு முன்னே, அவர் முன்னே போய் நம்ம பின்னால் என் பின்னே வா, என் பின்னே வா என்று சொல்லி அவர் முன்னால் நடந்து நம்முடைய கையை பிடித்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வைக்க கூட்டி கொண்டு போகிறார். அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாரு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் முன்னால் அநேக கதவுகள் அடைத்திருக்கிறது. ஒருவேளை இங்கே ஐயோ கடன் என்ற கதவு, ஐயோ எனக்கு ஆசீர்வாத குறைவு என்ற கதவு, அல்லது வேதனை என்ற கதவு, வியாதி என்ற கதவு எல்லாம் பூட்டி இருக்கா, திறக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் முன்ன போய் எதெல்லாம் உனக்கு எதிராக பூட்டி இருக்குதோ அது எல்லாத்தையும் திறந்து வைத்து என்ன செய்வேன், ஏன்னா வைட் ஓப்பனாக தடையை தாண்டி அவர் கதை. இதோ ராஜா நமக்கு முன்பே கடந்து செல்வார், கடந்து போவார். அவர் போகும்போது நம்ம அவர் பின்னால் போகும்போது ஒரு தடை இல்லாதபடி நாம் என்ன செய்ய, முன்னேறி போய் அந்த தடையை கடந்து என்ன செய்வோம், போவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 4 மாதம் முன்னேறி போக முடியாதபடி கதவுகள் ஏதோ ஒன்று அடைத்திருக்குன்னா, இன்னைக்கு இந்த 5வது மாதத்தில் நீங்கள் முன்னேறி போகத்தக்கதாய் எல்லா கதவுகளையும் தேவன் திறந்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வலது கையை பிடிப்பாராம். நினச்சி பாருங்க, யார் வலது கை பிடிப்பா? அப்பா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போகிறாங்கன்னா, வா பயமாக இருக்குன்னு சொன்னோன்னே, வா நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், என் கூட வா அப்படின்னு பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா? அப்போ எல்லாத்தையும் சமவெளியாக்கி அதெல்லாம் செவ்வையாக்கிட்டு நம்ம வலது கையை பிடிச்சி நீ என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஏன் தெரியுமா அப்படி பிடிச்சிட்டு போகிறாரு? அநேகரனை உங்களை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்காங்க, அநேகரனை உங்களை பார்த்து குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க, வேண்டாத காரியங்களை பேசிகிட்டு இருக்காங்க, முறுமுறுத்துட்டு இருக்காங்க, உங்களை குறித்து எரிச்சலாக இருக்கிறாங்க. அவங்க முன்னால் ஒரு 12 வருடமாய் வியாதிப்பட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து, டாக்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அழிச்சிட்டா. இப்போ அவளுக்கு பயங்கரமான உதிரப்போக்கு, முன்னால் வர முடியாது. ஆனால் என் ஆண்டவருடைய ஆமேன் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தியாயிலும் தொட்டு ஆமேன் சுகமடைவேன்னு சொல்லி ஓடி வந்தவளை ஆமேன் என்னிடத்து வல்லமை புறப்பட்டது, யார் தொட்டது என்று சொல்லி ஒருத்தரும் யாரும் பார்க்கணும் ஆசைப்படாத இடத்துல அவளை அப்படியே முன்னால் கொண்டு எல்லாருக்கும் முன்னாலே இவள் தான் அவ்வளோ வைராக்கியமாய் என்னை தொட்டவள் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னால் நிறுத்தின தேவன் இன்றைக்கி அதுக்கு தான் உங்களை வலது கையை பிடிச்சி அப்படி முன்னால் கொண்டு வந்து, ஏன்னா அவர் இப்போ முன்னே போயிட்டார், எல்லாம் சமவெளியாக்கிட்டு உங்களை பின்னால் விட மாட்டார், முன்னால் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாக. ஒரு நாள் காரி துப்பி இருப்பாங்க, ஒரு வேளை ஒரு நாள் நீ ஒன்றுக்கு உதவாதன்னு சொல்லியிருப்பாங்க, நீ அயோக்கியன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது நீ வேண்டாதவன், ஐயோ நீ உதவாதவன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னால் கொண்டு போயிட்டு சொல்லுவாராம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படி, அவரே உங்களை நடத்தினார் என்று அறியும்படி, உங்கள் தாயின் கருவில் உன்னை உருவாக்குறவர் அவர் என்று அறியும்படிக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைப்பாராம். ஹல்லேலூயா. வெண்கலத்தை சீக்கிரம் உடைக்க முடியாது இல்லையா? அதான் சொல்கிறாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்குன்னு சொன்னார். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். பாருங்கள், நம்ம அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு வெண்கல கதவுகள் அவரே உடைத்து போடுவார். நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உடைக்க வேண்டிய அவசியம். எனக்கு அநேகருக்கு ஐயோ இதை நான் எப்படி கடந்து போவேன், இது எப்படி சாத்தியமாகும் என்று. நம்முடைய தேவன் சாத்தியமற்றது என்று சொல்லும்போது ஆமென் அவர் அதை சாத்தியமாக்கி காட்டுவார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறிப்பாராம். இந்த முறிக்கிறது நான் அந்த எல்லாம் சொல்லுங்க, அந்த ஒரு குச்சியை முறிக்கிற மாதிரி நமக்கெல்லாம் அது பயங்கர ஒரு ஹார்ட் திங் இல்லை. அவருக்கு எதுவுமே ஹார்ட் கிடையாது. அவருக்கு லேசான, எல்லாமே லேசான காரியம்.
முறித்து, அது மட்டும் இல்லை, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, அந்தகாரம்னா உங்கள் கண்ணுக்கு மறைவாய் இருட்டுக்குள்ள சத்ருவானவன் அதை பார்க்கக்கூடாதபடி இருளை கண்களை மூடி நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடாதபடி அடைத்து வைத்திருக்கிறான். அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை என்ன செய்வாராம்? அது மட்டும் இல்லை, ஒளிப்பிடத்தில் சத்ருவானவன் ஒளிச்சு நம்முடைய புதையல்கள், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் மறைத்து வைத்திருக்கிறான். நம் கண்கள் பார்க்கக்கூடாதபடி, காணக்கூடாதபடி அதை மறைத்து வைத்திருக்கிறான். அது ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதுக்கு தான் அவர் முன்னால போய் எல்லாத்தையும் உடைத்து, எல்லாத்தையும் முறித்து, எல்லாத்தையும் அந்தகாரத்தை மாற்றி உனக்கு அந்த பொக்கிஷங்களை எடுத்து உன் கையில கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீ அறியாதிருந்த நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறார். உனக்கு அறியாதிருந்த நாமம், நம்ம யாரோ பிரஜாதியா இருந்த நம்மை நீ என்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லி சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதுக்கு தெரியுமா? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தவிர நமக்கு யார் இல்லை? உறைவிடமும் இல்லை, புகலிடமும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று நீங்க செய்யணும். இது மட்டும்தான் உலகத்துல நம்மை மீட்டெடுக்க முடியும். இது மட்டும்தான். இதனை மட்டும் விசுவாசிங்கன்னா போதும். ஏன்னா வேதம் சொல்கிறது, இது அவரால் எழுதி கொடுக்கப்பட்டது. நீங்கள் எவ்வளோ புஸ்தகம் இருந்தாலும், எத்தனை புத்தகத்தை வாசித்தாலும் அந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களோடு கூட பேசாது, ஒரு நாளும் பேசாது. ஆனால் இதை நீங்கள் வாசிக்க 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 உங்கள் அந்த தருணத்துக்கு ஏற்றவாறு இது உங்களுக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கும், உங்களை நடத்தி கொண்டே இருக்கும். அதான் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி, தடைகளை உடைத்து, எல்லாவற்றையும் நேராக்கி, கதவுகளை திறந்து வைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு கதவுகளை முறித்து உனக்கு முன்பாக கதவுகளை திறந்து வைக்கிறார். அவர் திறந்தால் யார் அடைக்கக்கூடும்? அவர் திறந்தால் யார் அடைக்கக்கூடும்? அவர் மூடினால் ஒருவனும் திறக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாதெல்லாம் அடைச்சிட்டு உனக்கு வேண்டிய கதவுகளை அவரே திறந்து, உனக்கு முன்பு போய் இந்த மே மாதத்துல அவரே திறந்து உன்னை நடத்தி கொண்டு போய் மேலான காரியங்களை அனுபவிக்க கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்கலாம், அற்பமான காரியம், அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டதை சம்பூர்ணமாய் முடிய செய்கிற தேவன் உங்களோடு கூட கடந்து சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க யோர்தான் கடந்து வந்தது, எரிகோ தடையாய் நின்றது, அத்தனையும் முறித்து கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினால் பரம கானானுக்குள் நம்மையும் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் ஆமேன் சொல்லுங்க. நான் அந்த பரமராஜ்யத்தை நான் காண்பேன், பரம கானானுக்குள் நான் சேர்வேன், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன். இந்த மே மாதம் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உங்களோடு கூட இந்த நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளோடு நம்மளோடு இடைப்பட்ட தெய்வன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை இந்த 1ஆம் தேதி காலையில நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் நமக்கு கோணல் இல்லை, நமக்கு கரடு இல்லை, நமக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் இல்லை, நமக்கு முன்பாக எந்த இடைக்கட்டும் நமக்கு முன்பாக நிற்பது இல்லை. எல்லாம் கீழ்ப்படுத்தப்படும். நானே தேவன் என்று நீ அறியும்படி, நானும் அறியணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இவர்தான் கர்த்தர் அறியும்படி கோணல்கள் எல்லாம் செம்மையாக போகிறது. அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்களா, நீ ஆராதிக்கிற தேவன் யார், நீ இன்னும் இப்படி இருக்கிறியே, நீ இன்னும் இப்படி கடந்து போறியன்னு பார்க்கிறவன் அவனும் பாப்பான், நீனும் பாப்பா. இந்த மாதத்துல கோணல்கள் செம்மையாகும், சமமாகும். இதை அப்படியே பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த காலை வேளையில ஏசப்பா அப்படியே 2 கை நீட்டி இயேசுவே நாங்க வாங்கிக்கிறோம். இந்த மாதத்துல அப்படியே வாங்கிக்கிடுறோம் ஆண்டவரே. எல்லாத்துலயும் நாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவை பார்க்க போகிறோம், எல்லாத்துலயும் திறந்த வாசல்களை பார்க்க போகிறோம் ஆண்டவர். அப்படியே வாங்கிக்கிடுறோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்க வாங்கி கொள்கிறோம். பரத்திலிருந்து அனுப்பப்பட்டது இது, எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி நீர் அனுப்பின வார்த்தை இது. அப்படி இரு கை நீட்டி ஆண்டவரே ஆமென்று வாங்கிக்கிறோம்ப்பா. அப்படியே பலிச்சிரட்டும், அப்படியே ஆகிரட்டும். விசுவாசத்தோட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள
வாழ்க்கைக்குள்ள இது மிகுந்த பலனாய் மாறட்டும், மிகுந்த பலனாய் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படியே ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு வீட்டை ஆண்டவரே. அப்பா, நான் நேரம் கடந்து கூட இதை நான் யூடியூப் மூலமாக தான் பார்க்குறேன் நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான், இது உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இது உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. இந்த மாதம் உனக்கென்று பரலோகம் சித்தம் கொண்ட காரியம், பரலோகத்தில் இது திட்டமாக்கப்பட்டு விட்டது. இது உனக்கு தான். கை நீட்டி வாங்கி கொள்ளுங்க அன்பு மகனே, அன்பு வாலிப மகளே. இது உனக்காக, ஏன் எதிர்காலத்துக்காக தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாங்கி கொண்டவர்களுக்காக அப்பா துதி நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்பா. எங்க ஊழியத்துக்காக வாங்குறோம், எங்க பர்சனல் லைஃப்களுக்காக, எங்க குடும்ப வாழ்க்கைகளுக்காக, எங்க தலைமுறைகளுக்காக நாங்க வாங்குகிறோம் ஆண்டவரே. அப்படி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தந்தது இது, ஏசப்பா நீங்க தந்தது இது. இந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே வாங்கி கொண்டு ஆண்டவர் எல்லாருக்கும் பெற்றும் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதியிலும் இந்த நாளையில பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக, திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம். எங்க MMJ சார்பாக, எங்க ஒவ்வொருவர் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை ஒவ்வொரு குடும்பத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். திருமண நாளை அனுசரிக்கிறவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்திலேயும் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் புதிய வருடத்துக்குள்ள போகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதிமான் சிரசின் மேலே இறங்குகிற நித்திய ஆசீர்வாதமா இது மாறட்டும். பரலோகம் போகிறது வர, அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது வர எல்லா கோணல்களும் செம்மையாக்கப்பட்டு, கரடுகள் சமமாக்கப்பட்டு, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவரே திறந்த வாசல்களை காணும்படி செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, மறைக்கப்பட்ட புதையல்கள் ஆண்டவரே, ஒலிப்பீட பொக்கிஷங்கள் ஆண்டவரே இந்த வருடம் அப்பா தேடி வருகிறதாய் மாற இயேசுவின் நாமத்தில் பரலோக பொக்கிஷங்கள் வீடுகளுக்குள்ள சேர்க்கப்பட அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். குடும்ப ஜீவிதத்தை ஆசீர்வதிக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறாங்களோ, இது இப்படி கரடாயிட்டே ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் இந்த கரடுக்குள்ளே ஓடிட்டேனே நினைக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த வருடம் கரடு சமமாகிற வருடம், இது கோணல் செம்மையாகுகிற வருடம். இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்ப ஜீவிதங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை இந்த மே மாதத்துல தான் எனக்கு திருமண நாள், இந்த மே மாதத்துல தான் எனக்கு பிறந்த நாள் நானும் பார்க்கிறேன் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இது அப்படியே வந்து பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில். இந்த நாளையில பிறந்த நாள் அப்பா ஸ்தோத்திரம், திருமண நாள் அனுசரித்த ஒவ்வொருவரையும் இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அப்படி இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த வசதியை, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த ஹெவன் டிவியை, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் மூலம் நடக்கிற எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தந்து துதிகன மகிமையும் ஒருவருக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.